வணக்கம் நண்பா. வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்தாலும், முன்னேறினாலும், கடந்து வந்த வாழ்க்கையை என்றுமே மறக்காதீர்கள். ஒரு பறவை எவ்வளவு உயரம் பறந்தாலும், தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ள நிலத்தை நோக்கி வந்துத்தான் ஆக வேண்டும். அதுபோல் எவ்வளவு உயரம் வளர்ந்தாலும், வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்றாலும் பணிவுடன் இருங்கள். அந்த பணிவே உங்களை மேலும் மேலும் உயர்த்தும். நீங்கள் எதிரி செய்யும் தவறுகளை கூட மன்னித்து விடலாம், ஆனால் ஒரு துரோகியை என்றுமே மன்னிக்க கூடாது. எதிரி முன் வாழ்ந்து காட்டுவதை விட முக்கியமானது உங்களை துரோகம் செய்தவர்களின் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு துரோகியை மன்னித்தாலும் மீண்டும் அவர்களை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. எதிரிகளையும் துரோகிகளையும் கடந்து வாழ்க்கையில் வெற்றியடைவதே மாபெரும் வெற்றி. வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த 5 விஷயங்களை விட்டுவிடுவது நல்லது. கோபம், எதிர்மறை எண்ணங்கள், பொறுமையின்மை, தன்னம்பிக்கையின்மை, சட்டத்திற்கு எதிராக வாழ்வது. இந்த 5 விஷயத்தையும் விட்டுவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. உங்கள் மீது அக்கறை காட்டும், அன்பு செலுத்தும் உறவையும் நண்பர்களையும் என்றுமே உதாசீனப்படுத்தாதீர்கள். அதே சமயம் நீங்கள் உணரப்படாத, உங்களை மதிக்காத உறவுகளிடமிருந்து விலகி இருப்பதே நல்லது. உனக்கு போனால் கிடைக்காதது என்று இருப்பது வயது, இன்னொன்று நேரம். அது ஒரு தடவை போனால் மீண்டும் திரும்பவே திரும்பாது. எனவே நேரத்தை வீணாக்காதே. அதை உனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதான செயல்களை செய்வதன் மூலம் அதை சிறப்பாக பயன்படுத்த முடியும். நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் அந்த நேரம் உன்னை சிறப்பாக பார்த்து கொள்ளும். வாழ்க்கையில் நீ உண்மையாய் இருக்கும் வரை உன்னை சுற்றி உண்மையான மனிதர்கள் இருப்பார்கள். அதுவே இயற்கை. உன் மனதிற்கு நீ உண்மையானவனாய் நல்லவனாய் வாழ்ந்தால் அதுவே சிறப்பான ஒரு வாழ்க்கையை தரும். அது உன்னை சுற்றி நல்ல மனிதர்களையும் உறவுகளையும் கொண்டு வரும். வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும். உன்னை ஒரு பொழுதுபோக்காய் நினைக்கும் மனிதர்களோடு நேரம் செலுத்துவதை குறைத்துக்கொள். உன்னை பிடித்து உன்மேல் அக்கறையுடன் பழகும் மனிதர்களிடம் நேரத்தை அதிகம் செலவிடுங்கள். அதுவே மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும். ஒரு பூட்டை திறக்க உங்களிடம் பல சாவிகள் இருந்தாலும் மனம் தளராமல் ஒவ்வொன்றாக உபயோகித்து பூட்டை திறக்க முயற்சி செய்தால் அதில் கடைசி சாவியில் கூட பூட்டை திறந்து விடலாம். அதே போல்தான் உங்கள் எல்லா முயற்சியிலும் வெற்றி அடையவில்லை என்றாலும் நீங்கள் செய்யும் கடைசி முயற்சியில் வெற்றி அடையத்தான் போகிறீர்கள். எனவே முயற்சியை கைவிடாதீர்கள். உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்குங்கள். அதனுடைய ஆழத்தை உணர்ந்து நல்ல எண்ணங்களை உருவாக்குங்கள். தீய எண்ணங்களிலிருந்து விடுபட நிறைய நல்ல எண்ணங்களை உங்களது மனதில் உருவாக்குங்கள். அந்த நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு சிற்பக் கலைஞரிடம் அடிவாங்கும் கற்கள் தான் அழகிய சிற்பமாக மாறுகிறது. அதேபோல் வாழ்க்கையில் பல போராட்டங்கள், சவால்களையும் சந்திக்கும் மனிதர்கள்தான் வெற்றி அடைகிறார்கள். எனவே போராடத் தொடங்கு. முடியும் வரை அல்ல, செய்து முடிக்கும் வரை உறுதியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நீங்களாக வாழ வேண்டும். மற்றவர்களைப் போல் வாழ நினைப்பதே உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கிறது. மற்றவர்கள் அவரவர் வாழ்க்கையை அவரவர் நினைத்தது போல் வாழும்போது நீ மட்டும் ஏன் அவர்களைப் போல் வாழ நினைக்க வேண்டும்? உனக்கென ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை அடைந்து சிறப்பாக வாழ வேண்டும். வாழ்க்கையில் உறவுகளில் நாம் சமநிலையில் இருக்க வேண்டும். அது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் நடக்கும் போராட்டம். இரண்டிற்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டத்தில் பாசம் வென்றால் நீ உன்னை இழப்பாய், தன்மானம் வென்றால் நீ உறவை இழப்பாய். சமநிலையில் வாழ்ந்தால் இரண்டையும் இழக்காமல் நிம்மதியாக வாழ முடியும். ஒரு யானை சாப்பிடுவதற்கு கரும்பு தோட்டம் தேவைப்படுகிறது. ஆனால் ஒரு எறும்புக்கு சக்கையே போதும். நீ தோட்டம் இருக்கும் போது யானையாகவும் சக்கை மட்டும்தான் கிடைக்கிறது என்றால் அந்த நேரத்தில் எறும்பை போலவும் வாழ முடிந்தால் வாழ்க்கையில் திருப்தி ஏற்படும், நிம்மதி பிறக்கும். காலம் என்பது எப்போதும் எவரிடமும் பேசுவதில்லை. ஆனால் அது எல்லோருக்கும் தவறாமல் பதில் கூறிக்கொண்டு தான் இருக்கிறது. இதைத்தான் காலம் பதில் சொல்லும் என்பார்கள். உங்களை மற்றவர்கள் காயப்படுத்தினால் நீங்கள் கூறியும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் அவரை திருத்தும் பொறுப்பை காலத்திடம் விட்டுவிடுங்கள். காலம் பதில் சொல்லும். அவர் காலத்திடம் அடிபட்டு திருந்தட்டும் என்று விட்டுவிடுங்கள். உன்னை சுற்றி இருந்த நல்லவர் போல் நடித்த கெட்டவர்கள் உங்களை விட்டு விலகும்போது உங்களுக்கு துக்கம் ஏற்படலாம். நம்மை விட்டு எல்லோரும் போய்விட்டார்கள் என்று வருத்தத்தை விட இனி நமக்கு கூட இருந்து குழிப்பறிக்க, நம் வளர்ச்சியை கெடுக்க யாரும் இல்லை என்று சந்தோஷப்படு. அதுவே ஒரு சிறந்த மனிதனாக உன்னை மாற்றும். உங்கள் மனம் ஒரு குழம்பிய குட்டை போல்தான்.
சற்று நேரம் எதுவும் செய்யாமல் விட்டால் குட்டையில் உள்ள நீர் தெளிந்த நீராகும். அதுபோல் உங்கள் மனதை எதுவும் செய்யாமல் அப்படியே அதன் போக்கில் கவனிக்கத் தொடங்கினால் மனதில் தெளிவு பிறக்கும். நோயால் கெட்டவர்களை விட தனது வாயால் கெட்டவர்களே அதிகம். எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை. பேசும் முன் பலமுறை யோசித்து பேச வேண்டும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.